இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம புலிக்குட்டியோட பிளேயிங் ஏரியா பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க போய் ஆரம்பிக்கலாம். நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்களா? கவருங்க உள்ள ஓட வீட்டுக்குள்ள ஓட பார்க்குறியா? வீட்டுக்குள்ள ஓட பார்க்குறியா? வாடா புளி போய் உனக்கு செய்கிறேன். வாடா பாருங்க. இப்போ வீட்டுக்குள்ள திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். போட்டு கொள்றியா? உனக்கு தான் செய்ய போகிறோம். அது தெரியாது உனக்கு இன்னும். உனக்கு தான் செய்ய போகிறேங்க. காலை வேற சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. கட்டி போட்டேன். ஒழுங்கா பண்ண விட மாட்டேன். இங்கே பாருங்க ரொம்ப சட்டம் தாங்க முடியல. அவனை வச்சுக்கிட்டு அதை அவனை கட்டி போட்டேன். வாங்க நம்ம போய் பண்ணோம். பாருங்க இந்த ரொம்ப ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். நேற்று பயங்கரமான மழை. அதோட கிளிப்பை மட்டும் நீங்கள் பாருங்களேன். பயங்கரமாக மழை பெய்யுது. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா எப்படி மழை பெஞ்சிச்சுன்னு. வாங்க நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க. நிறையா இருக்கு. கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. பாதியால் முடிஞ்சிருச்சு. இந்த நடுவில் இருக்குல்ல அதை மட்டும் அள்ளி அந்த ஓரத்தில் போடணும். இருங்க காட்டுறேன். அந்த ஓரத்தில் தான் போடணும். இதை அள்ளி அந்த ஓரத்தில் போடணும். என்ன ஒயிட் கலரில் கோடு இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா அந்த இதுலேருந்து ஃபுல்லாக இந்த ஓரத்தில் மட்டும் தான் எடுக்க போகிறோம். இந்த கோடு போட்டதுக்கு மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கிட்டு ஃபுல்லாக நிறைய கல் இருக்குது. எடுக்க முடியாது. புதஞ்சிருக்கும் பெரிய பெரிய கல்லாக. அந்த ஓரத்தில் தான் இது எல்லாத்தையும் குமிக்க போகிறோம். கொட்டிட்டு மண்ணை சமப்படுத்தி உள்ள நிறையாது வரும். வர அப்டேட்டில் மற்றதை நான் சொல்கிறேன். 2000 years later. என்ன கைஸ் இவன் ட்ரெஸ்ஸை நான் மாற்றிருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னாச்சுன்னா வந்து உடம்பு ஃபுல்லாக சகதி அடிச்சிருச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. அதனால தான் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சூரியன் இறங்கிருச்சு. அதான் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்போ தான். அதனால தான் வாங்க போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அப்போதையும் எடுத்து விட்டேன். இது எல்லாத்தையும் அள்ளி அங்கிட்டு போடணும். ஒரு கல் இருக்குது. அதை உடைக்கணும். நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கே ஒரு கல் இருக்குது. அது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கலாம். வாங்க. நீங்களே பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இந்த இடத்துல அப்படியே ஒரு பாத்வே. மண்ணை வந்து அங்கே குமிக்கணும். அந்த இடத்துல இப்போ அந்த மண்ணை குமிப்போம். வாங்க இதை அள்ளி போடுவோம். நிறையா இருக்கு. இப்போ வந்து இங்கே இருந்த மண்ணை எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேன். இப்போ அந்த கடைசியில் இருக்க குப்பை மண்ணை மட்டும் இந்த ஓரத்தில் அள்ளி போடணும். இந்த ஓரத்தில் அள்ளி போட போகிறேன். தனியால பண்ணுறேன். ரொம்ப இருக்குது. 1 hour later. கைஸ் இப்போ வந்து நம்ம 2 கல் எடுத்துட்டோம். இருந்து வாங்க அப்படியே. இங்கே வந்து மொத்தமாக 4 கல் இருக்குது. 4 5 இருக்குது. அதில் 2 கல் எடுத்து அங்கே பதிச்சிட்டோம். அங்கே வேணால் நீங்களே பாருங்கள். அங்கே ஆல்ரெடி 2 கல் பதிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து சமப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதையும் பதிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் அதை வந்து கேப் விட்டுக்கலாம். அது எடுத்து இப்போ வந்து இங்கே 2 இதையும் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அவங்க ஈடுபடுத்திக்கலாம். இதுலேயுமே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா 3 கல் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 3 எடுக்கணும். கைஸ் இப்போ வந்து இந்த பெரிய கல் எடுத்துட்டோம். அந்த 2 சின்ன கல்லுன்னு பார்த்தா இத்தினுண்டா இருக்குது ரொம்ப.
ஓரளவு அந்த மாதிரி ஆச்சுருக்குன்னு பார்த்தா ரொம்ப உடஞ்சு கிடந்திருக்கு. இதான் அதோட பீஸ் தான் நினைக்கிறது. இதை வந்து நம்ம இந்த எண்டிங்கில் போடலான்னு இருக்கோம். இந்த சின்ன பீஸ்லாம் ஸ்டார்ட்டில் வச்சுட்டு இதெல்லாம் எண்டிங்கில் நம்ம கடைசியில் வச்சு தான் போடுவோம். காசு கொடுத்துனா வாங்க முடியாது. நம்ம இதை வந்து கழுவிக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ பலபலன்னு இருக்குதுன்னா தூக்கி போட்டிருக்காங்க. இதை வச்சு எவ்வளோதான் செய்யலாம். A few moments later. கைஸ் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கல் எடுத்துடணும்ல. அந்த கல்லை வந்து இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சாச்சு, கழுவி வச்சாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து அந்த மூலையில் ஃபுல்லாக போட போகிறோம். ஏன்னா வந்து அங்கே ஃபுல்லாக கல்லாக இருக்குது. புளிக்குட்டிக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு நம்ம இது பண்ண முடியும். அதனால் அந்த மண்ணை எடுத்து ஓரத்தில் குமிச்சு வைக்க போகிறோம். இப்போ வந்து இதை அள்ளி போட்டு அந்த இடத்துல போட போகிறோம். வாங்க. A few minutes later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட பாதி இது முடிச்சிருக்கோம். இன்னும் அவங்ககிட்ட வந்து பாதி இருக்குது. இதில் பாதி வரையும் போட்டு அவங்ககிட்ட இந்த குப்பை மண்ணை அள்ளி போடணும். இந்த குப்பை மண்ணை அள்ளி போட்டு அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் அந்த ஓரத்தில் தான் போட போகிறோம். போடலாம். A few minutes later. ரைஸ் இப்போ வந்து அவங்ககிட்ட வந்து ஃபுல்லாக அங்கே வரையும் போட்டாச்சு. இந்த மண்ணை தான் அங்கே கும்பிட்டு போகிறோம். அது வந்து நைட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ டைம் இல்லை. அதுக்கடுத்து அவங்களுக்கு கும்பிச்சிட்டு நைட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 2000 years later. கைஸ் நம்மளால் நைட்டு வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நைட்டில். அதனால் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணல. அதனால் தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இத்துடன் விடைபெறுவது உங்கள்